உங்கள் அனைவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை தியானமாய் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆதரவாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103 4 வசனத்தை நாம் தியானிக்கலாம். அழிவுக்கு விலக்கி காக்கின்ற தேவன் என்கிற தலைப்பிலே பார்க்கலாம். அழிவுக்கு விலக்கி காக்குதெல்லாம் என்ன? அழிவு என்று சொன்னால் நரகம் அர்த்தம். விலக்கி காக்குதல் அப்படின்னா விலக்கி பாதுகாத்து மீட்டுக் கொள்ளுதல் அர்த்தம். சரி, அழிவுக்கு விளக்குதல் எதை விளக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது ஆத்மாவை விலக்கி காப்பாற்றுதல் அர்த்தம். வசனம் தெளிவாக சொல்வது, அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்வது. அப்போ அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு பாதிப்பை சந்திக்கிறாங்கன்னா அவங்கள பாதுகாக்க நிறைய ஜனங்கள் ஓடினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நிச்சய முடியும், காப்பாற்ற முடியும், அதாவது சரீரத்தை. ஆனால் மற்றபடி அவங்களால உள்ளான ஆத்மாவையோ வேறு எந்த ஆவி ஆத்மாவிலிருந்து காக்க முடியாது. ஆனால் அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன்கிற தலைப்பில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த தேவன் தான் அனைத்தையும் உண்டாக்கின தேவன், படைத்தவர் இயேசு கிறிஸ்தவர் தான். அவரால் சரீரத்தையும் காக்க முடியும், ஆத்மாவையும் ஆவியும் சேர்த்து காக்க முடியும். ஆகவே தான் அழிவுக்கு விலக்கி காக்கின்ற தேவன்கிற தலைப்பை நம்ம கொடுத்தோம். சரி, அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன் சொல்லி பார்த்தோம். அவர் எதை அழிவுக்கு விலக்கி காப்பார் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனுடைய ஆத்மாவை அழிவுக்கு, அதாவது நரகத்துக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறது பார்க்குறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து தான், அது நல்ல வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் பரலவும் முடியும், தீய வாழ்க்கையாக இருந்தால் நரகம் முடியும். அப்போது ஒரு மனுஷனும் நரகம் போயிடக்கூடாது, கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து போய்விடக்கூடாது, அந்த ஆத்மா வெளியேற பெற்ற ஆத்மா மீட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அவர் ஆத்மாவை அந்த அழிவாகிய நரகத்துக்கு விலக்கி மீட்டு காக்க அவர் மனுத்தனாக இறங்கி உயிரை கொடுத்தார். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு சொல்கிறார், அழிவுக்கு உன் பிராணனை விலக்கி மீட்டு அப்படின்னு சொன்னார். அப்போது அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன் தலைப்பில் பார்க்குற நம்ம ஆத்மா ரட்சிப்புக்காக நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி உயிரை கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக மெய்யான தேவனாக ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். அப்படி முன் வந்தால்தான் அந்த தேவன் என்ன செய்வார், நம்ம ஆத்மாவை அழிவாகிய நரகத்திற்கு விலக்கி மீட்டு காக்க முடியும். அதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவனுக்கு பார்த்தோம். அழிவுனா உலகத்தில் வரக்கூடிய அழிவுன்னு சொல்லலாம், மறுமையில் அது மறித்த பிறகு உண்டான நித்திய அழிவுன்னு சொல்லலாம். இது எல்லாமே அதில் குறிக்குது. அப்போ இங்கே பார்க்குற அழிவுனா உலக ரீதியாக வரக்கூடிய பாதிப்பையும் குறிக்குது, இறந்து போன பிறகு உண்டாகிற அந்த தீமையான அந்த தாங்க முடியாத அழிவையும் குறிக்கிறது. அப்போ இந்த விதமான உலக ரீதியான அழிவிலிருந்தும் நரகமாகிய அந்த அழிவிலிருந்தும் நம்முடைய பிராணனை ஆத்துமாவை மீட்டு விலக்கி மீட்டு காப்பாற்றும்படியாகத்தான் காக்கிற தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானே நினைச்சணும், என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அழிவுக்கு மீட்கிற தேவன், விலக்கி காக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது யாருடைய ஆத்மாவை அழிவுக்கு விளக்கினார், யாரை மீட்டார் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக பார்ப்போம். பார்க்கிற பொழுது ஆதரவாக தாவீது ராஜாவை நம்ம அரசியலாம் பார்க்கலாம். இது தாவீது ராஜா பல யுத்தங்களை அவர் நடத்தினவர், பல நிலைகளில் போர் புரிந்தவர். அப்படிப்பட்ட தாவீது ராஜா தேவனுடைய பெயரில் நாமத்தில் மிகுந்த ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார், விசுவாசித்திருந்தார். அந்த தாவீது தேவனை நம்பியிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துகிற போதெல்லாம், இறுதியில் சண்டை போட்டுட்டு வரும்போதெல்லாம் அவருடைய ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி, பொல்லாதவரின் எண்ணங்களுக்கு விலக்கி தேவன் பாதுகாத்து வந்தார். அவர் ஒப்பு கொடுக்கல. உடனே சொல்றாரு, கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லைங்க, அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லைங்க. அப்போ உலக ரீதியாக நம்ம மனுஷங்கிட்டையும் கொள்ளை நோய்கிட்டையும் நரகத்திட்டையும் அந்த மோசமான அழிவுகிட்டையும் அவருடைய பிராணனை தேவன் ஒப்பு கொடுக்காமல்
தாவீதை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொண்டார். அப்போது அப்படிப்பட்ட காக்கிற தேவனாக, அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்கின்ற தேவனாக கர்த்தராகிய தேவன் தாவீது வாழ்க்கையில செயல்பட்டார். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாரு, அவர் வாழ்க்கையில் பலவிதமான அபாயமான கட்டங்களில் கழுத்தளவு பிரச்சனைகள் வந்த போதும் கூட, நெருக்கங்கள் சூழ்ந்து வந்த போதும் கூட அவரை தூக்கி பிடித்து விலகி காப்பாற்றினார். அப்படிப்பட்ட அதே தேவன் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் நிற்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை பார்த்துக்கொண்டு யாரும் சரி, காப்பாற்ற யாருமே இல்லையே, என்ன செய்ய தெரியல, எது செய்ய தெரியல நினைக்கிறீங்களா? தாவீதை பாதுகாத்த தேவன், அழிவுக்கு விலக்கி மீட்டு தூக்கி எடுத்த தேவன் உங்களுடைய அந்த நிலைமையை மாற்றி அழிவிலிருந்து உங்களை விலக்கி மீட்டு காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். தாவீது செஞ்சது ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை முழுமையை நம்பினார், உறுதியை நம்பினார், கடைசி வரைக்கும் நம்பினார். அப்போ இதை கேட்குற ஒவ்வொருவரும் அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்கிற தேவன் இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தோம். நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுமையாக, உறுதியாக, இறுதி வரைக்கும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்வாறு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் தாவீதை அழிவுக்கு விலக்கி காப்பாற்றின அதே கர்த்தர் நம்முடைய ஆத்மாவின் பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்தவர் யார் அழிவுக்கு விலகி காத்தார்னு பார்க்கும்போது பேதுருவை என்ன செய்கிறார், பாதுகாத்தார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பேதுருவை என்ன செய்கிறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. ஏறுதுங்கிற ராஜா அவரை கொலை பண்ணதுக்காக போடுறார். சங்கிலியில் கட்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கார். சிறைச்சாலையில் தேவன் அவருக்கு ஒரு தூதரை அனுப்பி சங்கிலிகள்லாம் தானாக கலந்து விட்டு செய்தார். அப்படியே அவர் கனவு மாதிரி காட்சி கலந்து போய் தரிசனம் நினைக்கிறார். இந்த சங்கிலியில் தானாக கலண்டு விடுது, இரும்பு கதவு ஒன்று தானாக திறக்குது. அந்த சிறைச்சாலையில் வெளியேற்றி கொண்டு வரார். வெளியில் கொண்டு வந்த பிறகு தான் அவருக்கு தன்னிலை வருது. ஜனங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அவருக்காண்டி. அப்போ தான் ஏறுடைய எண்ணங்களுக்கும் இதோடைய மோசமான அழிவுக்கும் கர்த்தர் தன்னை விலக்கி மீட்டாருங்கிறத பேதுரு புரிந்து கொள்கிறார். ஒரு ஊழியக்காரன் கூட அவர் பாதுகாக்கிறார். தேவையில்லாத ஜனங்கள் மத்தியில் அவங்க விட்டுவிடப்படக்கூடாது, ஒப்பு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்கிறார், தூதனை அனுப்பி காக்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ ஊழியர்களும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் இதை போகும்போது வரும்போது எந்த நிலையிலும் ஒரு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஏறுடைய கைக்கும் யூதர்களின் எண்ணக்கும் எல்லாத்துக்கும் விலக்கி பேதுரை காப்பாற்றினா பார்த்தீங்கன்னா, தேவனை பொல்லாத கூட்ட மக்கள் மத்தியில் தேவன் உங்களையும் பார்க்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு என்ன 2 எடுத்துக்காட்டு பார்த்தோம். தாவீதை பார்த்தோம், பேதுரை பார்த்தோம். அப்போ பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன் தலைவர் பார்க்குற நாம தாவீதையும் காத்தார், பேதுருவையும் காத்தார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொழில் பண்ணலாம், இல்லை ஊழியம் பண்ணலாம், அல்லது வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான அழிவுக்கும் விலக்கி மீட்டு காக்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அழிவுக்கு விலக்கி காக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். தொடர்ந்து அப்படி நாமத்தை மையப்படுத்துவீர்கள். தொடர்ந்து இந்த செய்தி கேட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களையும் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.